10 ரூபாவை புடுங்கலான்றதுக்காக புடுங்கிட முடியாது. அவன் கையில் இருக்கிற சொத்தை எடுத்துறான்றதுக்காக எடுத்துட முடியாது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்கார். ஹல்லேலூயா. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை எடுத்து கொடுப்பாரு. அப்படின்னா உள்ளவனிடத்திலிருந்து கர்த்தர் எடுத்து கொடுக்கலாம். ஆனால் இல்லாத ஒருத்தனிடத்தில் இருக்கிறத சுரண்டணும்னு நினைக்கிறது கர்த்தர் உள்ளவனிடத்திலிருந்து எடுக்கிறதையே விரும்பாத தேவன். இல்லை, நீ நேர்மையா இருப்பா, அவன்கிட்ட இருக்கின்றக்காக நீ அவரை வஞ்சிக்க வேண்டாம், நீ பிடுங்க வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டிய கர்த்தர் எப்படினாலும் உனக்கு தருவார். ஆனால் யாரிடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க, யாரிடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும்? சமுதாயத்திலே யார் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, யார் கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார்களோ அவர்கள் பட்சத்திலே ஆண்டவர் நீதி விசாரிக்கிறவர். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் கவனிச்சுக்குங்க, உங்கள்